வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ. பொதுவா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மைண்ட் கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. ஆனா இப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸும் அதே ரூட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ரீசெண்டா இங்கிலாந்து கூட நடந்த T20 சீரிஸை 4-1 வின் பண்ணி நம்ம இந்த ரீசெண்டா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி சீரிஸை தோத்தது, அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரிஸை தோத்ததெல்லாம் மறக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவும் இங்கிலாந்தும் ஓடிஐ சீரிஸ்ல விளையாட போறாங்க. வெறும் 3 மேட்ச் தான். முதல் மேட்ச் பிப்ரவரி 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே சீரிஸை தோத்த கடப்புல இருக்கிற இங்கிலாந்தோட கேப்டனான ஜாஸ் பட்லர் வாயை வச்சுட்டு சும்மா இருப்பாரா? இப்போ ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட் வேர்ல்ட் கப் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா எந்த 2 டீம் அதிரடியா விளையாண்டாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ்ல விளையாண்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிராவிஸ் ஹெட் ஃபைனல்ல விளையாடின விதத்தை நீங்க எடுத்துக்கலாம். அந்த அதிரடியான அப்ரோச்னால தான் ஆஸ்திரேலியாவால ஜெயிக்கவே முடிஞ்சது. அதே மாதிரி இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா அந்த ஃபைனல்ல அதிரடியா விளையாடுனதுக்கு அவர் அந்த கிரெடிட் எடுத்துக்கணும். ஒரு அதிரடியான அடிச்சு ஆடுற இந்தியன் டீமா அவர் இப்ப மாத்திட்டாரு. சோ நாங்களும் அதே மாதிரி ஒரு அப்ரோச் தான் ஃபாலோ பண்ண விரும்புறோம். அதுக்கு இந்தியாவுக்கு எதிராக நாங்க பேட்டிங் செய்யும் போது அவங்களை எப்பவுமே நாங்க பிரஷர்ல வச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ண போறோம். அதே மாதிரி இந்தியன் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப நேரம் விளையாடணும் நமக்கு கஷ்டம். சோ சீக்கிரமே விக்கெட்களை எடுக்கணும். சோ இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படி அதிரடியா விளையாடுறாங்களோ நாங்களும் அதே மாதிரி அதிரடியா விளையாடி இந்தியாவை தோக்கடிப்போம்னு ஜாஸ் பட்லர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மக்களே, இவர் சொல்ற மாதிரி இந்தியாவோட சக்சஸ்க்கு ரோஹித் சர்மாவோட லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. அவர் பழைய ஃபார்முக்கு திரும்பி அக்ரெசிவான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணாருன்னா கண்டிப்பா யாராலையுமே இந்தியாவை தடுக்க முடியாது. குறிப்பா பும்ரா இல்லாத காரணத்தினால இந்த சீரிஸ்ல இந்தியன் டீம் பவுலர்ஸ் இங்கிலாந்தோட பேட்டர்ஸ் ஆரம்பத்திலே விக்கெட்களை எடுத்து தூக்கணும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.